ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் விடுபட்ட மாதத்திற்கும் சேர்த்து விரைவில் இலவச அரிசி வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். மத்திய மந்திரி மன்சுக் மாண்டவியா உறுதி. உருளையன்பேட்டை நெல்லித்தோப்பு பகுதியில் தொடரும் தொற்று நோய் அபாயம். சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் தடுப்பு நடவடிக்கை ஆலோசனை கூட்டம். பெரியாரின் 147வது பிறந்த நாள். திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் விடுபட்ட மாதத்திற்கும் சேர்த்து விரைவில் இலவச அரிசி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ அரிசியும், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ அரிசியும் இலவசமாக வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் இலவச அரிசி வழங்குவதில் முறைகேடு நடப்பதாக கூறி அப்போதைய துணைநிலை ஆளுநராக இருந்த கிரண்பேடி அரிசி திட்டத்தை ரத்து செய்து பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்த நடவடிக்கை எடுத்தார். இந்நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பொதுமக்களும் பெண்களும் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மீண்டும் இலவச அரிசி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி மாதம் முதல் மீண்டும் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. மாதந்தோறும் அரிசி வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த மாதம் அரிசி வழங்கப்படவில்லை. இதனால் மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இதுகுறித்து சட்டசபை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி நிருபர்களிடம் கூறும்போது, புதுச்சேரி மாநில மக்கள் அனைவரும் தங்களுக்கு பணத்திற்கு பதிலாக இலவச அரிசி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அதன் அடிப்படையில் அரசு இலவச அரிசியை வழங்கி வருகிறது. ஓராண்டு அரிசி வழங்கிய பிறகு தற்போது டெண்டர் கோரப்பட்டுள்ளது. மீண்டும் இலவச அரிசி விரைவில் வழங்கப்படும். விடுபட்ட மாதத்திற்கும் சேர்த்தும் பொதுமக்களுக்கு அரிசி இலவசமாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் பொதுக்குழு கூட்டம் உப்பளம் துறைமுக வளாகத்தில் உள்ள கருத்தரங்க கூட்டத்தில் நடைபெற்றது. மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் வரவேற்புரையாற்ற கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா முன்னிலை வகித்தார். பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் குடும்ப கட்சியாக இல்லாமல் தொண்டர்கள் வழிநடத்தும் கட்சியாக உள்ளது என்றும், இந்த கட்சியில் மட்டும் சாதாரணமாக ஒரு வாக்குச்சாவடிக்கு தலைவராக இருப்பவர் கூட தாய்மண்ணுக்கு தேசத்துக்கு சேவை செய்யும் வகையில் மத்திய அமைச்சராக வர முடியும் என்று தெரிவித்துள்ளார். தற்போது இங்கு தேசத்திற்காக சேவை செய்யும் நோக்கத்திற்காக கூடியுள்ளதாகவும், நமது கட்சியை வலுவான அமைப்பு வழிநடத்துகிறது என்றும், எனவேதான் தொண்டர்கள் தேசத்தின் நலனை குறிக்கோளாக கொண்டு செயல்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவது, அனைத்து மக்களுக்கும் அரசின் திட்டங்கள் சென்று சேருவது, தேசத்தின் மதிப்பை உயர்த்த அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவது, காந்திய வழியில் சமூக பொறுப்புணர்வு உள்ளிட்ட 5 வழிகளில் பணியாற்றி வருவதாக தெரிவித்துள்ள அவர், புதுச்சேரி மாநிலத்தில் தொண்டர்களின் தொடர் முயற்சியால் மீண்டும் வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும், இதனை யாராலும் தடுக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ள அவர், இதற்கு இங்குள்ள கூட்டமே உதாரணம் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த கூட்டத்தில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால், புதுச்சேரி அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய்ஜி சரவணகுமார், கல்யாண சுந்தரம், ரிச்சர், செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை நெல்லித்தோப்பு பகுதிகளில் நிலவும் தொற்று நோய் பரவலை தடுப்பது குறித்தான ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்த சாலை, முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி, பிள்ளைத்தோட்டம், நேரு நகர், நெல்லித்தோப்பு தொகுதி, சக்திநகர் உள்ளிட்ட பகுதியில் கடந்த 8ஆம் தேதி பொதுமக்கள் பலருக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. இதில் 3 பேர் உயிரிழந்தனர். இதற்கு சுகாதாரமற்ற குடிநீர் தான் காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்ததை அடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று தண்ணீரை சேகரித்து பரிசோதனை நடத்தினர். இதன் தொடர்ச்சியாக கோவிந்த சாலை பகுதி முழுவதும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு அந்த குடிநீரை மக்கள் பருகியும் சில தொற்று நோய்கள் பரவுவதற்கான காரணங்கள் குறித்தும் நோய்களுக்கு தீர்வு காணும் விதமாக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு தலைமையில் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர்கள் ஆலோசனையில் கலந்து கொண்டனர்.
இந்த ஆலோசனையில் குடிநீர் மூலம் தொற்று பரவுகிறது என்பதை விட சுற்றுப்புறங்கள் சுகாதாரமாக வைத்துக் கொள்ளுதல் மற்றும் நம் வீட்டில் உபயோகப்படுத்தும் கழிவறையை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்துக் கொள்ளுதல், மழைநீர் வடிகால் வாய்க்காலில் கழிவுநீர் கலப்பதால் ஈக்கள் மற்றும் கொசு உற்பத்தியாகி அன்றாடம் உண்ணும் உணவுப் பொருட்களை மொய்த்து தொற்று நோய்களை பரப்பும் அபாயம் உள்ளது. இதனால் நாம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டால் இதுபோன்ற தொற்று நோய் பரவலை தடுக்கலாம் என்று ஆலோசிக்கப்பட்டது. மேலும் சுகாதாரமான குடிநீரை உறுதி செய்ய பொதுப்பணித்துறையின் மூலம் நகர பகுதிகளில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையங்கள் இயக்கப்பட்டு வருவதாகவும், புதிதாக 50 சுத்திகரிப்பு குடிநீர் நிலையங்களுக்கு டெண்டர் விடப்பட்டுள்ளது. மேலும் 600 கோடி ரூபாயில் கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாகவும், பொதுப்பணித்துறையின் பராமரிப்பில் 450 கிலோமீட்டர் நீளத்திற்கு அதிகமான குடிநீர் குழாய்கள் பதிக்கப்பட்டுள்ளது என்றும், கழிவுநீர் குழாய்கள் 400 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிகமாக உள்ளது. இந்த குழாய்களில் ஏதேனும் அடைப்பு பற்றி தெரியவந்தால் பொதுமக்கள் உடனடியாக பொதுப்பணித்துறைக்கு தகவல் தெரிவிக்கலாம் என்றும் அந்த கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டு முடிவு செய்யப்பட்டுள்ளது. தந்தை பெரியாரின் 147ஆம் ஆண்டு பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரரும் பகுத்தறிவு பகலவன் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படும் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் பகுதியில் உள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளருமான சிவா தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வன்முறை ஒழிப்பு எதிர்ப்பு உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி, செந்தில்குமார், சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூர்த்தி, நந்தா சரவணன், துணை அமைப்பாளர் தைரியநாதன் மற்றும் கழக முன்னோடிகள், மொழிப்போர் தியாகிகள், அணிகளின் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள், தொண்டர்கள் என பலரும் பங்கேற்று தந்தை பெரியாரின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் சுகாதாரமான குடிநீர் வழங்க வலியுறுத்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் பாதுகாப்பான குடிநீர் அனைத்து பகுதிகளிலும் வழங்க வேண்டும், தேவையான இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட உடனடி நிலையங்கள் கூடுதலாக அமைத்திடவும், பல ஆண்டுகளுக்கு முன்னர் அமைக்கப்பட்ட குடிநீர் குழாய்களை மாற்றி புதிதாக அமைத்திடவும், மழைக்காலம் நெருங்குவதால் அனைத்து பிரதான வாய்க்கால்களை குறிப்பாக சாரம் பாலம் முதல் வேல்முருகன் நகர் வரை உள்ள வாய்க்காலை நன்றாக ஆழப்படுத்தி தூர்வார வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு சார்பில் பொதுப்பணித்துறையை வலியுறுத்தி மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் சாரம் பாலம் அருகே நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில கழக நிர்வாகிகள், தொகுதி கழக செயலாளர்கள், அணி செயலாளர்கள், பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள், மகளிர் அணியினர், திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தில் பொதுப்பணித்துறையை வலியுறுத்தி பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மாசடைந்த குடிநீர் பாட்டில்களை கையில் வைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் நிலவும் பல்வேறு பொதுப்பணித்துறை சம்பந்தமான பிரச்சினைகள் குறித்து தொடர்ந்து துறை அமைச்சருக்கும் பொதுப்பணித்துறைக்கும் மனு அளித்தோம். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் நெல்லித்தோப்பு தொகுதி மக்கள் அல்லல்படும் போது தாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்றும், சக்தி நகர் பகுதி மக்கள் அவரவர் இல்லங்களுக்கே சென்று வழங்க வேண்டும். கடந்த ஆண்டு மழையின் போது சக்தி நகர் பகுதி மழை வெள்ளத்தால் மிகுந்த பாதிப்பை சந்தித்தது. இந்த ஆண்டு அதுபோல ஒரு நிலைமை இல்லாமல் அனைத்து வாய்க்கால்களையும் உடனடியாக ஆழப்படுத்தி தூர்வாரிட நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் பாதிப்பை சந்திக்காமல் இருக்க சாரம் பாலம் முதல் வேல்முருகன் நகர் வரை உள்ள வாய்க்கால் உடனடியாக தூர்வாரப்பட வேண்டும். அதேபோல பொதுப்பணித்துறை சம்பந்தமாக தாங்கள் அளிக்கும் கோரிக்கைகள் இன்னும் 15 நாட்களில் சரி செய்யப்படாவிட்டால் ஆயிரக்கணக்கான பொதுமக்களை திரட்டி பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெறும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் விமான நிலையம் 470 ஏக்கரில் விரைவில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக விமான நிலைய இயக்குநர் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் உள்ள விமான நிலையங்களின் பயணிகள் சேவை தின நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி விமான நிலையத்திலும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர் ரெட்டி
செய்தியாளர்களிடம் கூறும்போது, புதுச்சேரி விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாகவும் மாற்று ஓடு பாதைக்காகவும் விமான நிலைய விரிவாக்கத்திற்காகவும் சுமார் 470 ஏக்கர் நிலம் தமிழக பகுதியில் கையகப்படுத்தப்படும் நிலை உருவாகியுள்ளது. இதற்காக உயர் மின்னழுத்த கம்பிகள், கால்வாய்கள் இருக்கிறதா என்று கள ஆய்வு நடத்தியுள்ளதாகவும், தமிழக பகுதியில் 470 ஏக்கர் நிலம் ஆர்ஜிதம் செய்வதற்கான ஆலோசனை அளிக்கவும் இந்த விரிவாக்க பணிகளுக்காக ஒரு ஆலோசனை அமைப்பு இன்னும் 1 மாதத்தில் நியமிக்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். விரைவில் தற்போதுள்ள விமான நிலையத்தில் மேலும் சில சில்லறை கடைகள், மகிழுந்து சேவை உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை தொடங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் துணை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை இடஒதுக்கீடு குறித்த பட்டியலை சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி சென்டாக் நிர்வாகம் நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் MBBS படிப்புக்கான மாணவர் சேர்க்கை முதற்கட்ட கலந்தாய்வு நடத்தி முடித்துள்ளது. இந்நிலையில் மாணவர்களின் நலன் கருதி 2ஆம் கட்ட கலந்தாய்விற்கு பதிவு, விருப்ப பிரிவு, தேர்வு மற்றும் சேர்க்கை ரத்து செய்ய கால அவகாசம் செப்டம்பர் 18ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனியார் கல்லூரிகளில் துணை மருத்துவ படிப்புகளுக்கு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பிரிவு வாரியாக காலியாக உள்ள இடங்கள் பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி தனியார் கல்லூரிகளில் உள்ள BSc ஆபரேஷன் தியேட்டர் மற்றும் மயக்கவியல் தொழில்நுட்பம், இதய குழாய் ஆய்வக தொழில்நுட்ப படிப்புகளில் தலா 10 இடங்களும், பிசியோதெரபி பிரிவில் 18 இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் தனியார் கல்லூரியில் உள்ள இளநிலை மருந்தாளுநர் படிப்பில் 35 இடங்களுக்கான விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. முதுநிலை பல் மருத்துவ படிப்புக்கான இறுதிக்கட்ட கலந்தாய்வு நடந்து முடிந்துள்ள நிலையில் இதில் 38 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் அதிக லாபம் பெறலாம் என கூறி ஒரே நாளில் 6 பேரிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ள சம்பவம் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சைபர் குற்றங்களை தடுக்க காவல்துறையினர் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த போதிலும் சைபர் குற்றங்கள் குறைந்த பாடில்லை. இதன் தொடர்ச்சியாக லாஸ்பேட்டையை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரின் செல்போன் எண்ணிற்கு குறுஞ்செய்தி வந்தது. அதில் ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக அதிக சம்பாதிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்ததை நம்பி இதற்கு சம்மதம் தெரிவித்த தொழிலதிபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் ஆன்லைன் வர்த்தகம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். பின்னர் அவர் பல்வேறு தவணைகளாக 16,33,000 முதலீடு செய்துள்ளார். இதன் மூலம் கிடைத்த லாபத்தை அவர் தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயற்சி செய்தார். ஆனால் அது முடியவில்லை. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த அவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதேபோல் புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியை சேர்ந்த ஒருவர் பகுதி நேர வேலை மூலம் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்க ஆசைப்பட்டு 2.5 லட்சம் ரூபாயை இழந்துள்ளார். இதேபோல் கவுண்டம்பாளையத்தை சேர்ந்த பெண் ஒருவர் 17,500 ரூபாயும், எல்லைப்பிள்ளை சாவடியை சேர்ந்த 29,850 ரூபாயும், வானதப்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவர் 6,000 ரூபாயும் ஆன்லைன் மூலம் பணத்தை இழந்துள்ளனர். ஒரே நாளில் 6 பேரிடம் ஆன்லைன் மூலமாக 19,36,350 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,240 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,390 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.